இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக பொடலங்காயை வச்சு பொடலங்காய் பொரியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். இந்த பொடலங்காய் பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் நம்ம கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக 2 பொடலங்காய் பறிச்சிட்டு வந்திருக்கேன். முதல்ல பொடலங்காயோட தோலை லைட்டாக சீவி எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம பீலரை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தக்காளி வெட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்ல லேசர் கத்தி, அது மூலமாக சீவி எடுத்துக்கணும். பொடலங்காயோட தோலை லைட்டாக அந்த மாதிரி சீவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைச்சோம்னா தான் பொடலங்காய் அந்த ராஸ்மல் இருக்காது. இப்போ தோலெல்லாம் அந்த மாதிரி சீச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு இதை 2ஆக கட் பண்ணி உள்ளே இருக்க விதைகள்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பை தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை குக்கரில் போட்டு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பொடலங்காய் பொரியலுக்கு கடலைப்பருப்பு தான் போடணும்லாம் கிடையாது. துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எந்த பருப்பு எடுத்தாலும் அதை அதிகமாக குழைய விடக்கூடாது. பருப்பு குழைவாக இல்லாமல் முழுசாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஆனால் கையில் மசித்தோம்னா இந்த மாதிரி மசியணும். அப்போ தான் பொரியல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கணும். கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பல் பூண்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி அல்லது தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, இதெல்லாம் சேர்த்து இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் 1 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க இந்த பொடலங்காயை இது கூட சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்தா அந்த பொரியலோட கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொடலங்காயில் ஏற்கனவே நீர்ச்சத்து இருக்கனால இந்த ஒரு கைப்பிடி அளவு தண்ணியே தாராளமாக இதுக்கு போதும். இப்போ இந்த பொடலங்காயை மூடி போடாமல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டோம்னாவே நல்லா வெந்து வந்துடும். மூடி போட்டு வேக வச்சா அதனோட கலர் லைட்டாக மாறிடும். இப்போ நான் மூடி போட்டு வேக வைக்கிறனால பொடலங்காயோட கலர் எந்த அளவுக்கு க்ரீனிஷாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பை தண்ணி இல்லாமல் இது கூட சேர்த்து இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பருப்பை எப்போயுமே நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து வதக்கிட்டோம்னா அந்த பருப்போட ராஸ்மல் இந்த பொரியலில் தெரியாது. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட டேஸ்டியான பொடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடலங்காய் பொரியல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். செம காம்பினேஷன். இன்றைக்கே இந்த பொடலங்காய் பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.